ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 2வது நாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றார். வையத்து வாழ்வீர்கள், அதாவது வையத்துல வாழ பிறந்த பாக்கியசாலிகளே அப்படின்னு அர்த்தம். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நம்முடைய வாழ்க்கையே பாரமா போயிடுறது. எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடுறது. ஆனா அப்படி வரக்கூடாது. இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணன் நமக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான். எப்படி நம்முடைய மொபைல் போன் நம்பர் இருக்கு பதிலா, அது வந்து யூனிக், நமக்கு மட்டும்தான். அதே போல நம்முடைய கைரேகை, நம்முடைய தலைமுடி, நம்முடைய உடம்பு எல்லாமே ஸ்பெஷலி டிசைன்டு. கிருஷ்ணன் நம்மளை பார்த்து பார்த்து தயார் பண்ணியிருக்கான். அப்ப நம்முடைய வாழ்க்கையுடைய சம்பவங்கள், நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய நல்லவைகள், நம்ம வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல உண்டாகக்கூடிய தோல்விகள், இது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தி மகோன்னதமான நிலைமையில அழிச்சுட்டு போய் அவனை அனுபவிக்க வைக்கிறதுக்காகத்தான் நடக்கிறது. அப்ப இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் பரமபாக்கியம். நன்னா கவனிச்சு பாருங்க. தேவர்கள்லாம் கூட ஏதான தப்பு பண்ணிட்டான்னா அவளுக்கு சாபம் கொடுத்து பூமியில போய் பெற அப்படின்பா. ஏன் அப்படின்னா இந்த பூமியில வந்தாதான் ரியலைசேஷன் கிடைக்கும். பகவானை உணர முடியும், நாம பண்ண தப்பை உணர முடியும், நம்ம யாருன்னு உணர முடியும், பகவானை அனுபவிக்க முடியும். அப்ப பூமி அப்படின்றது ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்தலம். நம்ம வைகுண்டத்திலேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே கர்ப்பத்துல, பகவானுடைய கர்ப்பத்துல தான் இருந்திருக்கோம் பிரளய காலத்துல. அந்த பகவான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கான். அதுலயும் 84 லட்சம் விதமான உடல் அமைப்புகள் உண்டு. நம்முடைய சனாதனமான தர்மம் ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்கு. அதாவது முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த பல்லி, பாம்பு, கொசு, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முட்டைகள்ல இருந்து வரக்கூடிய உயிரினங்கள். ஆமா, அதெல்லாம் பறவைகள். அந்த மாதிரி முட்டையிலேருந்து வரக்கூடிய உயிரினங்கள் 21 லட்சம் இருக்கு. அதுக்கப்புறமா வியர்வையிலேருந்து உண்டாகக்கூடியது, இந்த ஊர்கால புழு வர்றது, பாக்டீரியாஸ் வர்றது பார்த்தா, இதெல்லாம் வந்து வியர்வையிலேருந்து உண்டாகக்கூடிய உயிரினங்கள். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விதையிலேந்து உண்டாகக்கூடிய உயிரினங்கள், மரம், செடி, கொடி, இதெல்லாம். அப்புறமா கர்ப்பத்திலேருந்து உண்டாகக்கூடியது மனுஷா, ஆடு, மாடு, இதெல்லாம் கர்ப்பத்துல அப்படியே நேரடியா பிரசவம் ஆகிறது இல்லையா. அதனால மொத்தமா 84 லட்சம் விதமான உடல் அமைப்புகள். முட்டையிலேருந்து உண்டாகக்கூடியது, வியர்வையிலேருந்து உண்டாகக்கூடியது, விதையிலேருந்து உண்டாகக்கூடியது, கர்ப்பத்திலேருந்து அப்படியே வருது. இந்த 84 லட்சம் விதமான உடல் அமைப்புகள்ல ஒண்ணு இந்த மனுஷ சரீரம். அப்ப எவ்வளவு ப்ரீஷியஸ்னு பார்த்துக்கோங்க, துர்லபம். அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றா பெரியவா எல்லாம். அப்ப பல கோடி ஜென்மாவுடைய பலத்தினாலே தான் மனிதன் அப்படின்ற ஒரு உடல் அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் அந்த உடல் வந்து கலியுகத்துல கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகதல்லி அப்படின்றார் புரந்தரதாசர். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே பகவானை அடைஞ்சுடலாமா. இப்ப கிருத்தயுகம் அப்படின்னா பகவானை தியானம் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கோங்க. உட்கார்ந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் பல வருஷங்கள் தியானம் பண்ணணும். திரேதாயுகம்னா யஜ்யம் பண்ணணும், ஹோமம் எல்லாம் பண்ணணும். துவாபரயுகம்னா அர்ச்சனை பண்ணணும். பாகவதம் சொல்றது கிருத்தே யத்யாயதோ விஷ்ணும் திரேதாயம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். கலியுகத்துல ரொம்ப சுலபம் ஹரிகீர்த்தனம். எங்க வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம், எந்த நிலைமையில வேணாலும் பண்ணலாம். ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுதும் நாம ஜபம் பண்ணலாம். மரண தீட்டு, பிரசவ தீட்டுலையும் நாம ஜபம் பண்ணலாம்.
குளிக்கலைன்னாலும் நாம ஜபம் பண்ணலாம், பல் தேய்க்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும்பொழுது நாம ஜபம் பண்ணலாம், காய்கறிகள் நறுக்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், துணி துவைக்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், வீடு வாசல் பெருக்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், பத்து பாத்திரம் தேய்க்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், குழந்தைகளை குளிப்பாட்டும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம், ஆபீஸ்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது நாம ஜபம் பண்ணலாம், கார்ல டிராவல் பண்ணும்போது நாம ஜபம் பண்ணலாம், சிக்னல்ல நிற்கும் போது நாம ஜபம் பண்ணலாம். ஏன் எவ்வளவு டிவி பார்க்கும்போது கூட நாம ஜபம் பண்ணலாம். எடா சிரிப்பா இருக்கா? இல்ல இல்ல, டிவி பார்க்கும்போது நாம ஜபம் பண்ணிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த அல்பமான சில ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசையெல்லாம் தானா விட்டு போயிடும். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்களேன். எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது இந்து தர்மத்துல. எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க ஒத்துண்டு நீங்க அனுபவிச்சா போதும். நோ கம்பல்ஷன், நோ கன்வர்ஷன். தட் இஸ் இந்துயிசம். அப்ப அழகான இந்த நாம ஜபம். அப்ப இந்த நாம ஜபம் பண்றதுக்கு கலியுகத்திலே ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்குன்னா அப்ப அந்த பூமியில இருக்கவெல்லாம் வாழ பிறந்த பாக்கியசாலிகள் தானே. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. நாமெல்லாம் திருப்பாவை விரதம் இருக்கலாம் இல்லையா? இந்த திருப்பாவை விரதத்துக்கு என்னென்ன பண்ணணும் நியமம் நான் சொல்லட்டுமா? கேளுங்கோளே அப்படின்றா. எப்படி இந்த திருவிழா காய்கறி விற்கிறவன்லாம் காய் வாங்கலையோ அப்படின்னு கத்துறான் இல்லையா, பழம் வாங்கலையோன்னு கூவுறான் இல்லையா? அது போல மகாத்மாக்கள் எல்லாரும் நாம நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக கூவி கூவி அழைக்கிறோம். வாங்கோளே, கிருஷ்ணநாம ஜபம் பண்ணுங்கோளே, சத்சங்கம் கேளுங்கோளே, பகவான அனுபவிங்கோளே, கோவிலுக்கு போங்கோளே, பகவானுடைய நாமத்துல அப்படியே தளர்ச்சி போங்கோளே அப்படின்னு ஒரு ஆசையுள்ள ஒரு அம்மா குழந்தை வாயேன், சாப்பிட வாயேன், நேரமா எடுத்து தாச்சுக்கோயேன் இப்படின்னு சொல்லி அதனுடைய ஹிதத்தை நினைச்சு சொல்றா போலே நம்முடைய மகாத்மாக்கள் எல்லாரும் நம்ம மேல ஹிதம் கொண்டு அவ்வளவு அழகா கூப்பிடுறா. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால ஏ லோகாஹா ஸ்ருணுத அப்படின்றார், ஏ ஜனங்களே கேளுங்கோளே அப்படின்றார். அதே மாதிரி ஆண்டாள் சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இதோடைய மெத்தட் நான் சொல்றேன், கேளுங்கோளே அப்படின்றார். முதல்ல என்னடா மெத்தட் அப்படின்னா, கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி. இந்த பகவான் அழகா திருப்பார்கடல்ல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் மேல அனந்த சயனமா படுத்துட்டு இருக்கான். சுவாமி பெரியாழ்வார் சொல்றார், வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் அப்படின்றார். ஆசையா இருக்குடா கிருஷ்ணா, இந்த திருப்பார்கடல்ல பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிற கடக்கைய பார்க்க ஆசையா இருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் படுத்துட்டு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம திருக்குடந்தை சாரங்கபாணி இருக்கார் பாருங்க, ஆறாவமுதன் என்ன அழகா படுத்துட்டு இருக்கார். நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் 18 அடிக்கு என்ன ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார். பார்க்க பார்க்க மனசு அச்சோடி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால ஆண்டா சொல்றா, அந்த பகவான் பரந்தாமன் பார்க்கடலுள்ள அழகா படுத்துட்டு இருக்கான். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். பரமன்னா எல்லாருக்கும் மேம்பட்டான். சரி, பார்க்கடல்ல படுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கான்னா, யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு சொல்லி நம்முடையதான சுகத்தையும் நலத்தையும் யோசனை பண்ணி யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காராம். அதாவது நம்முடைய வாழ்க்கைய பத்தி நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவர் எல்லாம் யோசிக்கிறார். இப்ப நமக்குள்ளேயே நிறைய ஐடியாஸ் எல்லாம் புதுசு புதுசா வரும், இன்னோவேட்டிவா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்றோம் இல்லையா? எதுவுமே நம்ம ஐடியா இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளேந்து கிருஷ்ணன் சொல்லி கொடுக்கறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நான் ஐடியா பண்ணேன். சத்தியமா இல்ல. புத்திர் புத்திமதாமஸ்மி அப்படின்றான். புத்திசாலிகளுடைய புத்தி சாதுரியமாக நான் இருக்கிறேன் அப்படின்றான் கிருஷ்ணன். அப்ப அவன் யோசிக்கிறான். அதனாலதான் நாம கொஞ்சோண்டு யோசிச்சோடனே உள்ளுக்குள்ளே இருந்து ஐடியா வருது. நல்லா கவனிச்சு பாருங்க, தூக்கத்துல ஒரு ஐடியா வரல இல்லையா? முடிச்சுட்டு இருக்கும்போது வர்றது, ஒரு விஷயத்த தீவிரமா யோசிக்கிறோம் வர்றதுன்னா உள்ளிருந்து கிருஷ்ணன் அழகா சொல்லி கொடுக்கிறான். அப்ப அந்த பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி அவனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சுண்டு ஆனந்தமா கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா மதுசூதனா ஹரே பாண்டுரங்கா குருவாயூரப்பா பத்மநாபா ரங்கநாதா ஆதிகேசவா பார்த்தசாரதி ஹே பிரபோ கிரிதாரி கோபாலா அப்படின்னு விடாம பாடணுமா. இல்ல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்களும் கூடவே கிருஷ்ணா 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 சொல்லுங்களேன். சொல்லி பார்ப்போமா? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா வருது இல்லையா? வருதா இல்லையா? வருது இல்லையா? இப்ப கையில ஜபமாலை வச்சுட்டு சொன்னேளா? நிச்சயமா இல்லை. இல்லாட்டி குளிச்சுட்டு ஆச்சாரமா உட்காந்து சொன்னேளா? நிச்சயமா இல்லை. இப்படி சாப்பிடாம விரதத்தோட சொன்னேளா? இல்லவே இல்லை. அழகா உங்களுக்கு எப்படி சௌகரியமோ உட்காந்துண்டோ படுத்துண்டே கூட இந்த சத்சங்கத்தை நீங்க கேட்கலாம். ஆனா கூட கிருஷ்ணான்னு சொல்ல வரதா இல்லையா? அவ்வளவுதான். நாம சங்கீர்த்தனத்துக்கு நியமங்களே கிடையாது. ரொம்ப சுலபம். ஒரு குழந்தைய கொஞ்சரா போல நாம ஜபம் ஆனந்தமா சொல்லணும். அதான் ஆண்டாள் சொல்றா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி. முதல்ல என்னடா அந்த கிரிசை அப்படின்னா மெத்தட். இந்த இதுக்கு முக்கியமான சடங்கு என்ன அப்படின்னா பகவன் நாமத்தை விடாம பாடணும். வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். அவா அப்படி பண்ணா, அவா அப்படி பண்ணா. முன்னாடிலாம் வாயால புலம்பின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா போன்ல புலம்பினோம். அதுக்கப்புறமா இமெயில்ல புலம்பினோம். அதுக்கப்புறமா எஸ்எம்எஸ்ல புலம்பினோம். இப்ப வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வரைக்கும் புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாத்த விட கிருஷ்ணான்னு சொல்றது ஈஸியா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. 10 பேர்கிட்ட அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டான்னு 10 தடவை சொல்றது வசதியா? 10 தடவை கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றது ஈஸியா? அப்ப கிருஷ்ணான்னு சொல்றது தானே ஈஸியா இருக்கு. அப்ப பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி, அவன் திருவடியை பிடிச்சுண்டு அவன் நாமத்தை பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அழகா நெய் பால் இதெல்லாம் சாப்பிட வேண்டான்றான். ஆண்டாள் இருக்கிறது திருவாய்ப்பாடி. ஆண்டாளை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடி. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா பால்கோவா வாசனை மூக்க தொலைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாலே எல்லாரும் ஆண்டாளை பார்த்தேன்னு கேட்க மாட்டா, பால்கோவா சாப்பிட்டாளான்னு தான் கேட்பா. அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து பால் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணன் இல்லாத பாலை குடிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பால் நெய்யெல்லாம் எதுக்கு அப்படின்னா உடம்ப ஜம்முன்னு புஷ்டியா வச்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த உடம்புடைய புஷ்டி எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணானுபவம் தானே. இல்லாட்டி என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் கொழுப்பு ஏறி போய் அப்புறம் டாக்டருக்கு அலைஞ்சுட்டு இருப்போம். இல்லாட்டி தேவையில்லாத காரியங்கள் பண்ணி ஜென்மாவை நஷ்டப்படுத்திப்போம். குலசேகர ஆழ்வார் சொல்றாரு பாருங்க, ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு. நான் திருமலையில ஒரு நாரைன்ற பறவையா பிறக்கிறது உத்தமம். நிறைய செல்வ செழிப்புல பிறந்து உடம்பெல்லாம் சதை போட்டு கொழுப்பெடுத்து பகவானை மிஸ் பண்றதை காட்டிலும் பகவானுக்கு அடிமை பண்றதுக்காகத்தான் உடம்பு. அந்த அடிமை கைங்கரியம் பண்ணாத ஒரு உடம்பை விட திருமலையில சுவாமி புஷ்கரணி கரையில ஒரு நாரையா இருந்துட்டேன்னா அகோபாகியம் அகோபாகியம் அப்படின்னு. கோபிகள்லாம் அவ்வளவு அழகா உடம்பை வச்சுட்டு இருந்தா. எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணானுபவத்துக்காக. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். காத்தால எழுந்தவொடனே திருப்பாய் மார்கழி மாசம் வந்தோடனே உடனே காலங்காத்தால எழுந்து கடகடன்னு குளிச்சுட்டு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து திருப்பாய் சொல்லப்படாது. நாளையில என்ன தெரியுமா பண்ணணும்? எழுந்த உடனேயே பல்ல கூட தேய்க்கப்படாது. பெட்ல உட்காந்துட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போது மீன் அப்படின்னு சொல்லுங்க. டெய்லி அன்னன்னத்தியோட பாசுரம் மட்டும்தான் சொல்லணும் கிடையாது. முதல் நாள் 2வது நாள் இப்ப நாளைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரம் தானே. இப்ப நாளைக்கு என்ன பண்ணணும்? மார்கழி திங்கள் சொல்லிட்டு வையத்து வாழ்வைகள் சொல்லிட்டு ஓங்கி உலகளந்த சொல்லணும். அப்ப என்ன தெரியுமா ஆகும்? 30 நாளைக்கு 30 தடவை மார்கழி திங்கள் சொல்லிடுவோம். 29 தடவை ஆச்சரியமா வையத்து வாழ்வீர்கள் சொல்லிடுவோம். இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க. சுகம் எவ்வளவு நேரம் ஆக போறது ஒரு பாசுரம் சொல்றதுக்கு? சும்மா காலங்காத்தால எழுந்தவொடனே கடகடன் அந்த வேலையை பண்ணணும் இந்த வேலையை பண்ணணும், இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கோங்களே. நீங்க தான் ரொம்ப புத்திசாலியாச்ச. கடிகாரத்தை ஃபாஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து போயிடணும். அந்த மாதிரி பண்ணி இந்த மார்கழி மாசம் இந்த 30 நாள் டெய்லி அன்னனியோட பாசுரத்தோட சேர்த்து அதுக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய பாசுரங்களையும் சொல்லி பாருங்களேன். தித்திக்கும். இது கமிட்மெண்ட் கிடையாது, என்ஜாய் பண்றது. ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துவை எவ்வளவு அழகா ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு இதுவா வாய் வாயா அழகா முழுங்குறோம் இல்லையா? அது போல கிருஷ்ணானுபவத்தை ரசிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, தப்பே இல்லை. ஆண்டாள் திருப்பாவை சொல்லிண்டுதான் போய் திருமுக்குளத்துல குளிச்சாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. திருமுக்குளத்துல போய் குளிச்சுட்டு அவ திருப்பாவை சொன்ன மாதிரி இல்ல. அப்ப காத்தால எழுந்தோடனே இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், அந்த திருப்பாவை நல்லா இருக்கும். வேணா திரும்பியும் குளிச்சுட்டு திரும்பி 2வது தடவை திருப்பாவை சொல்லுங்களேன். யார் வேண்டான்னா? ஒரே ஜோக்கை எத்தனை தடவை டிவியில பாக்கணும், ஒரே சினிமாவை பார்த்தா எத்தனை 1000 தடவை ஹம் பண்ணிருக்கோம், ஒரே கணவன் மனைவி எத்தனை தடவை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஒரே சாப்பாடு ஒரே வாயில எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். அது போல திருப்பாவையை திரும்ப 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 அனுபவிக்கிறது உத்தமமான காரியம். அப்ப நெய் உண்ணும் பால் உண்ணும்.
நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடி. அதாவது கண்ணுக்கு மையெல்லாம் இட்டுண்டு தலைக்கு பூவெல்லாம் சிங்காரிச்சுண்டு இதுவா சுகம்? கிருஷ்ணனை மையா இட்டுக்கணும். கிருஷ்ணன் இல்லடி நான் இட்டு விடுறேன்டி அப்படின்னு கிருஷ்ணன் நம்முடைய முகத்தை பிடிச்சுண்டு தன் உடம்ப அப்படி தொட்டு, அவன் தான் கருப்பனாச்சே, அவன் உடம்புல இந்த கண்ணகரையில் மை வரும் பார்த்தாளா, அந்த மை எடுத்து நம்ம கண்ணை தீட்டு விட்டு அச்சோடி என்ன அழகா இருக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் வேண்டாமா நம்ம முகத்தை பிடிச்சு நம்ம கண்ணோட கண் நோக்கி அழகா இருக்கேடி அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் வேண்டாமா. அதனால ஆண்டாசுரம் நம்ம என்ன மையிட்டுக்கணும்? பூவன்னா கிருஷ்ணன் போய் பிரிச்சு கொண்டு வரணும். ஆச்சரியமா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ராசக்கிரீட சமயத்துல பகவான் ராதிகா ராணிய மட்டும் தனியா அழிச்சுட்டு போயிடுறார். அழிச்சுட்டு போன போய வழியில ராதிகா ராணி ஒரு மரத்துல பூ அழகா இருக்குன்னு சொன்ன உடனே ராதிகாவுக்காக களையெல்லாம் கீழே இறக்கி அவளை தூக்கிண்டு அந்த பூவெல்லாம் பிரிச்சு விடுறான், பிரிச்சு கொடுக்கறான். ராதிகா ராணி அழகா தொடுக்க கிருஷ்ணனே அவ தலையில அந்த பூவை சூட்டுறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அதல்லவா சுகம். அதை விட்டு நாமே நல்லா முழமுழமா பூவை வாங்கி தலையில சூட்டிண்டா ஒரு சுகம். பெருமாளுக்கு சாப்பிட்டுட்டு அந்த பூவை எடுத்து தலையில காத்தால வச்சிருந்தா பெருமாளுடைய கை நம்ம மேல இருக்கும், பெருமாளுடைய வாசனை நம்ம மேல இருக்கும் இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்றா, சும்மா சும்மா நம்ம உடம்பு அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அலங்காரம் பண்ணிக்கல அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பதறுமா, என்னடாது என் கோபிகள் ஏன் அலங்காரம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனே அலங்காரம் பண்ணி விடுவான். இப்போ ஒரு குழந்தை அழுக்கழுக்கா இருக்குன்னா அம்மாக்கு அது பொறுக்க முடியாம தானே அதை அழகா குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சு விடுறா போல கண்ணனும் நம்மளை சிங்காரிச்சு விடணும். அதுக்கு நாமஜபம் பண்ணுவோம். சின்ன குழந்தைகள்லாம் தன் காரியத்தை தான் பார்த்துக்காம அம்மா அப்பா பண்றது போல வச்சுருக்கோம். அது போல நாமும் கிருஷ்ண குழந்தையா இருப்போம், கிருஷ்ணதாசனா இருப்போம், கிருஷ்ணதாசியா இருப்போம், கிருஷ்ணன் சொத்தா இருப்போம் அப்படின்றான். இப்ப நம்ம சோஃபா எல்லாம் ஆத்துல வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறோம், உரையெல்லாம் போடுறோம் இல்லையா? தலகாணிக்கெல்லாம் ட்ரெஸ் உரை கலர் கலரா போடுறோம். அதுவா கேட்கறது? நம்மளா தானே அழகா போட்டு போட்டு விடுறோம். அப்ப அது போல நாமும் கிருஷ்ணனுடைய சொத்தா இருந்துட்டா கிருஷ்ணன் நம்மையும் அலங்காரம் பண்ணுவான். அதனால ஆண்டாள் சொல்றா, திருப்பாவை விரதம் இருப்போம், அவன் வந்து நம்மளை அலங்காரம் பண்ணட்டுமே அப்படின்சா. அதனால நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும். கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதை எதையும் செய்யாம இருக்கும். அதான் முக்கியம். டெய்லி காத்தால எழுந்த உடனே கிருஷ்ணா இன்னைக்கு நான் உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துக்கணும்டா, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த ஆயுசில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி பல் தேய்ச்சா உனக்கு பிடிக்குமோ அப்படி என்ன தேய்க்கவை, நான் எப்படி குளிச்சா உனக்கு பிடிக்குமோ அப்படி என்ன குளிக்கவை, நான் என்ன சாப்பிட்டா உனக்கு பிடிக்குமோ அதை சாப்பிடவை, நான் எப்படி பேசினா உனக்கு பிடிக்குமோ அப்படி பேசவை, நான் எப்படி நடந்துட்டா உனக்கு பிடிக்குமோ அப்படி நடக்கவை. எப்படி அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, கிருஷ்ணா எனக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல, உன் காலில் விழுந்துட்டேன், எனக்கு சொல்லி கொடுறா கிருஷ்ணான்னு சொன்னவனே பகவான் பகவத்கீதையை சொல்லி யுத்தம் செய் அப்படின்னா உடனே அர்ஜுனன் சந்தோஷமா யுத்தம் பண்றான். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லிட்டான், அவ்வளவுதானே, அவ்வளவுதான். கிருஷ்ணன் சொல்றபடி நடந்துட்டா சுகம். அதனால ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணனுக்கு பிடிக்காது எதையுமே நம்ம பண்ண வேண்டாம். ரொம்ப அழகா ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால சொல்ற, உனக்கு பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டேன், உன்னை மனசால நினைக்காத பாவிகளை சன நேரமும் நினைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றார். அது போல கிருஷ்ணனை பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணும். கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனுடைய பக்தாளுக்கும் பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் நாம பண்ணணும். சுவாமி ராமானுஜருக்கு பிடிச்ச மாதிரி வினயத்தோட இருந்தோம் வச்சுக்கோங்க, ராமானுஜர் தேடிட்டு வந்துடுவார். சைத்தன்ய மகாபிரபு பிடிச்ச மாதிரி நாமஜபம் சொன்ன வச்சுக்கோங்களேன், சைத்தன்ய மகாபிரபுவே ராதையும் கிருஷ்ணையும் கூட்டின்னு வந்து இந்தா அனுபவி அப்படின்னு சொல்லிடுவார். அதனால ஆண்டாள் சொல்றா, செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும். அடுத்தவாளை பத்தி குறையெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? அதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம வாழ்க்கையோ ரொம்ப சின்னது, பாதியும் உறங்கி போகும்ன்றார் ஆழ்வார். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பகவத் அனுபவத்தை அனுபவிச்சிடணும். எவ்வளவு முடியுமோ அனுபவிச்சுடணும். ஆனா ஜன்மா டக்குன்னு முடிஞ்சு போயிடுத்துனா என்ன பண்ணுவோம்? மின்னின் நிலையில அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். வானத்துல மழை காலத்தை தோன்ற மின்னல் போல நிலையில்லாத வாழ்க்கை டக்குன்னு முடிஞ்சு போயிடுத்துனா நஷ்டமாயிடும் இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்றா, அடுத்தவாளை பத்தி வதந்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, காசிப்பே வேண்டாம். அப்படியே உனக்கு எதாவது பேசணும்னு தோணித்தா பாகவதம் பேசு, ராமாயணம் பேசு. உனக்கு தெரியுமாடி கிருஷ்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி சிமந்தகமணிய தேடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கரடி பொண்ணு ஜாம்பவதியை கூட்டுன்னு வந்துட்டான். சரி ஜாம்பவதி தான் கூட்டின்னு வந்துட்டான்னு பார்த்தா சத்யபாமாவையும் கல்யாணம் பண்ணிட்டான். அச்சுச்சோ அப்படின்னு இப்படி அல்லவா வம்பு பேசணும், அதல்லவா சுகம். அதனால ஆண்டாள் சொல்றா, தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய்.
தகுதி உள்ளவாளுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து ஆனந்தமா நல்லபடியா உய்யணும். எல்லாருக்கும் கொடுக்கணும், ஆனா சத்பாத்திரமா இருக்கணுமா. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சுதாமா கொடுத்தாரு பாருங்கோ. இன்னைக்கு குச்சேல தினம், அதாவது மார்கழி மாசத்தினுடைய முதல் புதன்கிழமை குச்சேல தினமா குருவாயூர்ல அனுஷ்டிப்பா. குச்சேலர் அன்னைக்கு தான் துவாரகைக்கு போய் தன் ஃப்ரெண்ட கிருஷ்ணனை பார்த்து அவனுக்கு அவெல்லாம் கொடுத்தார். அப்பதான் பகவான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமா கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்றார். அப்ப நீயும் உனக்கு என்ன முடியுமோ கொடு. என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா, உன் மனசை கொடு, உன் உடம்ப கொடு, உன் வாழ்க்கையை கொடு, உன் எண்ணங்களை கொடு, உன் கோபத்தை கொடு, உன் காமத்தை கொடு, எல்லாத்தையும் பகவான் கிட்ட கொடுத்துடு. குச்சிலர் அழகா பகவானுக்கு அவள் கொடுத்தார், நீங்காத செல்வத்தை வாங்கிண்டாரா இல்லையா? அப்ப நாமளும் என்ன பண்ணணும், பாகவதாளுக்கு நம்மாலே இயன்ற ஒரு கைங்கரியம் பண்ணணும். அந்த அழகா சொல்றா இல்லையா, குடு குடு குடுன்ற ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அப்ப நமக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல தங்க விமானம் பண்ணிட்டு இருக்கா, தங்க கோபுர பணி நடந்துட்டு இருக்கு. உன்னால முடிஞ்ச தங்கத்தையோ இல்லை ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ ஆண்டாள் கோவிலுக்கு கொடுத்தா ஆண்டாளுடைய அந்த ஸ்வர்ண கோபுரத்துல ஒரு ஓரத்திலேயாவது நம்ம ஒட்டின்னு இருப்போம் இல்லையா? அப்ப எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கும் ஆண்டாளுக்கு ஒரு சம்பந்தம் வந்துடும் இல்லையா? ஆண்டாள் அச்சோ என் குழந்தை கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா இல்லையா? இதை விட பரமபாகியம் வேணுமா நமக்கு? அதனால ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேரோ ரெம்பாவாய். உய்யணும்னு நினைச்சித்தனையும் பண்ணுங்கோ, உகப்பா இருக்கலாம் அப்படின்றான். அப்ப இன்னிலேருந்து நாளாம் பூமியில் வாழ பிறந்த பாக்கியசாலிகள்னு தெம்பா இருக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு தடவை இன்னைக்கு பாசுரத்தை சொல்றேன், கூடவே நீங்களும் சொல்லுங்கோ. சரியா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அதனால உகப்பாரு. இந்த மாதிரி டெய்லி ஒரு திருப்பாவைய கிருஷ்ணன் நம்மள அனுபவிக்க வைப்பான். ஆனந்தமா நிதானமா அனுபவிப்போம். திருப்பாவை நாம் அனுபவிக்கிறது அடுத்த வாளுக்காக இல்லை, லோகத்துல பெருமைக்காக இல்லை, நமக்காக, நம் ஆண்டாளுக்காக, நம் கண்ணனுக்காக, நம் சுவாமி ராமானுஜருக்காக, நம்ம கூட இருக்கக்கூடிய பாகவதாளுக்காக, வைகுண்டத்தில் இருக்க பகவான் சந்தோஷப்படுறதுக்காக. இது ஒரு யஜ்யம், திருப்பாவை யஜ்யம். அதனால டெய்லி அனுபவிப்போம், ஆனந்தமா இருப்போம், நிம்மதியா இருப்போம், சௌகரியமா இருப்போம். கிருஷ்ணன் என்னைக்குமே கூட இருக்கான், கவலையே பட வேண்டாம். நாளைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரம். சரியா? ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா.